வணக்கம் நண்பர். இன்னைக்கு குக்கிங் வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அருமையாக சட்டி காஞ்சி வச்சு ஊற்றுங்கம்மா எண்ணெயை. அடடடடா எண்ணெய் ஊற்றியாச்சு நண்பர்களே. எண்ணெய் எதுக்காக ஊற்றணும்னு தெரியாமே ஊற்றிட்டு இருக்கா என் பொண்டாட்டி. இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு எனக்கு ஒரு சேலஞ்சு நண்பர்களே. உளுந்த வடை சூப்பராக போட்டு தர்றேன்னு இருக்கா. அப்படியே பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு நல்லா கிண்டி வச்சு பெரிய வெங்காயத்தை வெட்டி போட்டாச்சு. கொஞ்சம் இன்னும் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, கொத்தமல்லி, சீரகம் கொஞ்சம் எடுப்பா. அதான் பார்க்கும் சீரகம் எடு. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். சூப்பராக செய்ய போகிறோம். என் மனைவி தான் செய்ய போகிறா. பாருங்கள், சீரகம் இதிலே போட்டுங்கப்பா. சீரகம் நண்பர்களே, இதிலே போட்டு சீரகம் அப்படியே தூவி விடு. ஆஹா, அடடடடா நண்பர்களே, உளுந்த வடை எப்படி செய்யணும்னு பார்த்துங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், உளுந்த மாவு அதில் பச்சரிசி மாவு போட்டியா, கொஞ்சம் பச்சரிசி மாவு அதில் கலந்துருக்குமா நண்பர்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் கலக்கணுமா, இவர் கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு, அப்போதான் மொறுமொருண்டு வரும் நண்பர்களே. மொறுமொருண்டு வரும், ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி, சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, அதிலே அப்படி கலந்து விடுங்க. சூப்பரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா அப்படியே துண்டு துண்டாக வெட்டியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, அவ்வளோதான். கொத்தமல்லி போடு. ஓ, கழுவணுமோ, என்ன வித்த வச்சுருக்கா பாரியா என் பொண்டாட்டி. ஒன்றும் இல்லை நம்மள காஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன பத்தாதுன்னு நினைக்கிறேம்மா. நல்லா அலசிட்டு போடுங்க, இல்லாட்டி கல் மண்ணுமா இருக்கும். சுத்தம் எப்பயுமே சுகாதாரம் நல்லா இருக்கும். புளி இப்படித்தான் நண்பர்களே நீ அடிக்கிறா பாருங்க, எவ்வளோ எப்படி புளிக்கிறா பாருங்க. இப்போ கையில் நான் மாட்டினேன்னா கொன்றுவான் நண்பர்களே நீ அடித்த. சிரிக்காதடி. ஆஹா, அருமையான அன்றைக்கி உளுந்த வடை நண்பர்களே. சூப்பராக நம்ம வீட்டில் சமைக்கிறோம். அன்னைக்கு நான் போட்டு உளுந்த வடை சரியில்லைன்ட்டான் நண்பர்களே. இன்னைக்கு இவன் எப்படி போறான்னு பார்த்துருவோம். இப்போ பாருங்க நண்பர்களே, பாருங்க, இப்போ பார்த்துருவோம். இவர் அன்னைக்கு போட்ட உளுந்த வடையை எடுத்து பார்க்குறீங்க. பாருங்க. ஏம்மா என்ன கஞ்சிச்சுமா, என்ன பத்தாதுமா, வீடியோவும் பார்க்குறீங்க, என்ன பத்தாதுமா. ஓஹோ, சூப்பராக கிண்டிக்கிட்டு நண்பர்களே. கிண்டிட்டா. இன்றைக்கி நான் வீடியோ எப்படி ஆட்டாமல் கொள்ளாமல் எடுக்கணும், இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும். இவனா போட்டு இப்படி ஆட்டுற ஆளு நண்பர்களே. இப்படி ஆட்டினா வீடியோ விளங்குமா, இப்படி எடுக்கணும். அப்படியே கழி சம்முண்டு சேக்காகாமல் எடுக்காது. அப்போ தான் வீடியோ ஓடும், வியூஸ் போகும். இதில் ஒன்று மிளகு போடணும். மிளகு போடு. மது சாப்பிடாது. ஆமாம் நண்பர்களே, மது சாப்பிடாது. அந்த ஒரு காரணத்துக்காக மிளகு போடல நண்பர்களே. போடலை. ஆஹா, என்ன காஞ்சிருச்சு. போட்டு விடு. ரெடி பண்ணி டக்குன்னு அள்ளி எரி நண்பர்களே. நல்லா பிணைஞ்சிட்டேன் நண்பர்களே, நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள். சூப்பராக பிணைஞ்சாச்சு. வீடியோ இன்றைக்கி இதுதான். இது என்னது சாம்பிளா பாடுறா, என்ன காயலை. ஓகே, எப்படி இப்போ முகரை கட்டை வச்சு அடி கொடுத்துருக்கேன் நண்பர்களே. இப்போ வீடியோ மட்டும் இந்த அடை மட்டும் நல்லா இல்லாமல் இருக்கட்டேன். பார்க்க அப்புறம் மாதிரி பாருங்க நண்பர்களே. ஏம்மா எடுமா, கறி போகுதுமா, எடுமா நீ போட்ட வடை பார்த்துருவோம். வரட்ட எப்படி போடு, அடுத்த வடையை போடு. உளுந்த வடை சேப்லதே இருக்கணும் இல்லை. அப்படி எடுத்து அப்படி ஒரு ஓட்டையை போட்டு. ஏய், உனக்கு வரலன்னு நினைக்கிறேன். உருண்டையா போட்டு வரி, மொக்கையா போட்டு வரி, உருண்டையா. மொக்கையாலாம் போடக்கூடாது. ஒரு மொக்கையா போன தடவை போட்டு விட்டாரு நண்பர்களே. என்னடி உருண்டை வடையை போட்டுன்னா பக்கா வடை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ பக்கா வடை மாதிரி தான் தெரியுறீ. பாவியலா நண்பர்களே. போச்சு நண்பர்களே, பணம் போச்சு நண்பர்களே. ஏய் கூட நாங்கன்றேன், நாங்கன்றேன் நண்பர். ஏன் கை நண்பர்களே நடுவுல வருதா இல்லையா, நீ போடு வடையை போட்டு கிட்டக்குண்டு. அப்படி எப்படி. ஆஹா நண்பர்களே, இந்தாதப்பா மேல வரட்டும். டக்குன்னு போடு. இன்னைக்கு முகர கட்டையை பார்த்து போடுறேன் எப்படித்தான் வடை வருப்பா. நீ போட்ட வடையும் நான் போடுற வடையும் படுப்பா. பாருங்க நண்பர்களே, இன்னைக்கு நான் உண்மையிலேயே வடை போடல, இவதான் போடுறான். எப்படின்னு பார்ப்போம். அன்னைக்கு நான் போட்டது குறை சொன்னேன் இல்லை, இங்கே பாரு, நான் போட்டது குறை சொன்னேன் இல்லை. இன்னைக்கு நீங்க பாருங்க நண்பர்களே, நான் போடுற வடை பார்ப்போம். உன் முகர கட்டையில் பார்ப்போம், எவ்வளவு டேஸ்ட் ஆகுது பார்ப்போம் முடியும் பார்ப்போம். இன்னைக்கு ஆரியா அன்னைக்கு உப்பும் இல்லாம ஒண்ணும் இல்லாம போட்டாரு நண்பர்களே. இந்த தட்டு இல்லை நண்பர்களே, அன்னைக்கு தட்டு எடுத்துனேன். எனக்கு வடை. தெய்வமே, எடு டக்குன்னு போடு. பொறுப்பா வேக வேணாமா, கொஞ்சம் தேங்காய் ஊற்றுமா.
தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ஸ்பெஷலாக கேரளாவோட மாதிரி இருக்கும். உள்ள தமிழ்நாடு வடையை போடு, அப்புறம் கேரளா வடையை போடுவோம். நண்பர்களே, ஒன்றும் இல்லை, இதுதான் சிம்பிளான வீடியோ தான். இது உங்கள் குழந்தைகளுக்கு டெய்லி செஞ்சு கொடுங்க நண்பர்களே. குக்கிங் வீடியோ கேட்டீங்க நிறையா பேர், குக்கிங் வீடியோ போடுங்க, குக்கிங் வீடியோ போடுங்கன்ட்டு. எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து இன்னைக்கு குக்கிங் வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு நம்ம சேனலில். ஆஹா, நல்லா தீபாவளி டயத்தில் வந்து வடை போட முடியல. அண்ணே யாரு அண்ணே, நம்ம கேட்டாங்க, நம்ம அமெரிக்கா அண்ணே கேட்டாங்க, அமெரிக்கா அண்ணே கேட்டாங்க. உண்மையிலேயே போட முடியல அந்த டயத்தில். இப்போ மாற்றி உடம்பு சரியில்லாம மாற்றி உடம்பு சரியில்லாம போச்சு. எனக்கு முடியல, பாப்பாவுக்கு முடியல தீபாவளி டயத்தில். அதனால் வீடியோ போடமுனே. அண்ணே செந்தில் அண்ணே, அமெரிக்காவுக்கு செந்தில் அண்ணனுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ 2 தடவை போட்டாச்சு. ஆமாம், அண்ணே அமெரிக்காக்கார அண்ணனுக்கு தான் இந்த வீடியோ. என்ன நாங்கள் அண்ணன் சொன்னாங்களே போட முடியலையே ஒரு விஷயம், அண்ணனை விட்டு நாங்கள் சாப்பிட்றோம். அடாடாடாடா, இது என்னடி பக்கோட மாதிரி இருக்குது, வடை மாதிரி தெரியலடி. இது மட்டும்தான் உளுந்த வடை மாதிரி தெரியுது நண்பர்களே. இங்கே பாரு இந்த நடுவில் அப்படி ஓட்டை விழுகுது பாரு. நிறைய பெருசு பெருசாக போடு. பெருசாலாம் போடக்கூடாது, வேகாது இல்லை. வீடியோ எப்படி எடுக்கிறீங்க பற்றி அப்படி எடுக்கணும். அந்த ஓட்டையில் இருந்தால் எண்ணெய் வருது பாரு. எப்படி இன்னும் ஒரு ஓரத்தில் ஒரு வடையை போட்டு இடம் இருக்குது. அடி போடுறி என்னமோ நண்பர்களே, ஏதோ பழகுறா. நான் என் காசு தான் வீணடிக்கிறான்னு நினைக்கிறேன். சிரிக்காத சிரிக்காத. இப்போ மண்டையை பாருங்க நண்பர்களே, சிரிக்கிறான் நண்பர்களே. ஐயோ கடவுளே, டேஸ்ட் பார்த்துருவோமா? இந்த வடையை பிரட்டி விடு கருகுது. கொண்டாடி உனக்கெல்லாம் பிரட்ட தெரியாது. கொண்டா உனக்கெல்லாம் பிரட்ட. நான் அமெரிக்கா ஜப்பான்லாம் சமைச்சேன். செந்திலண்ணே வீட்டில் போய் சமைச்சிட்டு வந்தேன். அமெரிக்காவில் போயிட்டு அண்ணன்டைகள் என் சமையலை பற்றி சொல்லுவார். அண்ணே நான் தான் புரட்டுறேன், என் கைதே இது. சூப்பராக இருக்கணும், நல்லா பொன்னிறமாக வரணும், வேகணும், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த வடையை திண்டு டேஸ்ட் பார்த்துருவோம் நண்பர்களே. மதுமா, அடி என் தங்கமே, இங்கே வா, இங்கே வர உங்கள் அம்மா சொல்கிற வடைய. ஆஹா மதுமா, ஆஹா நண்பர்களே, வெந்துச்சு நண்பர்களே, நல்லா வெந்து போச்சு. அப்படியே அருமையாக வெந்து போச்சு, சூப்பராக. இந்த மாதிரி வரணும், பொன்னிறமாக வந்து எடுத்தால் தான் உங்களுக்கு ருசி நல்லா இருக்கும். நல்லா வெந்து போச்சு நண்பர்களே, பார்த்தீங்களா? நல்லா வெந்துருச்சு. இப்போ இங்கே ஒரு 4 வடை இருக்குது, இன்னொரு 4 வடை எடுத்துருவோமா நண்பர்களே? தரமாக எடுத்தாச்சு நண்பர்களே. ஆஹா, எண்ணெயே இல்லடி, எண்ணெயே ஓட்டலடி. உண்மையிலே நீ இன்னைக்கு தான் ஒரு சமையல் வல்லுன்றதை அடிக்கடி நிரூபிக்கிற. போடு, அடுத்த வடையை போடு. நண்பர்களே, பச்சரிசி சேர்த்தோம்னா என்ன பிடிக்காது நண்பர்களே. ஓ, அதுக்காக பத்தரிசி சேர்க்கிறதா? மொறுன்னு இருக்கும், எண்ணெயையும் பிடிக்காது. அதுக்காக தான் பச்சரிசி சேர்க்கறது. பரவாயில்ல, எந்த வித்தையெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேடி நீ. உனிய வேற நண்பர்களை வையாதீங்க காக்க. எப்பா வையலப்பா, சும்மா தான்ப்பா வைக்கிறேன். ஓகே நம்மளே, இப்போ இந்த வடையை சாப்பிட்ருவோம். என்ன டேஸ்ட்டுக்குன்னு இவளுக்கு இப்போ மார்க் கொடுத்துருவோம் நண்பர்களே. வாங்க போவோம் நண்பர்களே. என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து உளுந்த வடை போட்டு தந்தேன்னா, நான் போட்டு தந்தேன், நல்லாவே இல்லைன்ட்டா. உப்பும் இல்லை சப்பும் இல்லை. இன்றைக்கி இப்போ போட்டிருக்க வடையை பார்த்து மார்க் கொடுத்துருவோம். பார்த்து வைக்கிறேன், ஒரு நிமிஷம் பார்ப்போம். மது, இந்த நீ ஒன்று தின்னு, நீ ஒன்று எடுத்துக்க. சுடுதுப்பா, சுட்டு அப்பா பனியார மாதிரி இருக்கு. இந்த கேவலம் தேவையாடி, இந்த கேவலம் பனியார மாதிரி. என் பிள்ளை பனியார மாதிரி இருக்குண்டா. ஐயோ, அதனால் ஒன்றும் இல்லை. ஓ, உளுந்த வடையில் ஓட்டை விழுகணும். ஓட்டை வடை விழுந்தாதே உளுந்த வடை. இந்த வடையில் ஓட்டை விழுகலை நண்பர்களே. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் சுடுது. இப்போ டேஸ்ட்டை சொல்லிடுவான். ஏம்மா எப்படி இருக்கு வடை? சாப்பிட்டே சாப்பிடலையா? திண்டே பார்க்கல. எந்த அப்பா திண்டு பார்த்துறேன். அப்பா வா, அவளை கூப்பிட அம்மாவா கையூரு. நண்பர்களே, சத்தியமாக என் பொண்டாட்டிக்கான சொல்ல சூப்பராக பண்ணியிருக்கான் நண்பர்களே. சும்மா வேற லெவலாக இருக்கு வடை. உண்மையிலே A2P இருக்கு. ஒரு A2P பெரிய பெரிய கடையெல்லாம் என் பொண்டாட்டி வடை கேட்கல, யாரும் அசைக்க முடியாது நம்மள. நீ எல்லாம் எங்கேயோ போயிட்டுடி நம்மள. சும்மா பஞ்சு மாதிரி இருக்கு, சூப்பராக இருக்கும். நம்மள இருக்கணும்ல, நீ போட்ட வடைக்கு இதுக்கும் பாத்தியா? ஐயோ, ஓட்டல் அது ஒண்ணுதான் குறை.
இந்த வெங்காயம் சரி சரி போட்டிருக்கு, பச்சை மிளகா போட்டிருக்கு, சீரகம் போட்டிருக்கு. என்ன ஒன்றே ஒன்று போடல, என்னது மிளகு போடல. முக்கியமா உப்பு. அது யாருக்காக மிளகு போடலன்னா என் மகளுக்காக உப்பு போடல. உப்பு கரெக்டாக இருக்குது. உப்பு வந்து அளவா கரெக்டாக சூப்பராக இருக்கு. தரமாக இருக்குது. நம்மள வாங்க நண்பர்களே, ஆதிச்சு நண்பர்களே, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ரிவ்யூ சொல்லுங்கள். நம்மள ஊதுறதே வித்தியாசமா இருக்கு. எப்பா எப்படிங்க எப்படிங்க உண்மையிலே நம்ம செம்ம சூடு, வடையும் சூடு, சூப்பராக இருக்கு. என் முன்னாடி வாழ்க்கையில் இன்றைக்கி தாங்க உருப்படியாக ஒரு வடை போட்டு கொடுத்துருக்கேன். நான் எத்தனையோ 13-14 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இன்றைக்கிட்டே வடை சூப்பராக சுட்டு கொடுத்துருவேன் முன்னாடி. ரொம்ப ரொம்ப நன்றி மாமா, ரொம்ப நன்றி. அடுத்த வடை வந்துருச்சு. ஓகே நண்பர்களே. ஐயோ, உங்களுக்கு இந்த குக்கிங் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர், ஊமுச்சிகுளம், மதுரை 14 என்பது மதித்திருந்து மதுரை 14. ஓகே நண்பர்களே, எல்லாரும் வண்டி விடுங்க. பாய் 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 பாய்.